ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிந்து சமவெளி நாகரிகம் இது வந்து 9th ஸ்டாண்டர்டும் 11th ஸ்டாண்டர்டும் கம்பைன் பண்ணி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷார்ட் நோட்ஸாக தான் கொடுத்துருக்கோம். என்னென்னங்கிறத டீட்டெயில்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 3 நாகரிகங்கள் இருக்குது. மெசபடோமியா, சிந்துவெளி, எகிப்து, சைனா நாகரிகம். இந்த 4 பாயிண்ட்டுமே வந்து முன்னாடி இருந்த மூத்த நாகரிகங்கள். மெசபடோமியா அப்படிங்கிறது வந்து அதில் வந்து 2 துணை நதிகள் இருக்கும். ஒன்று யூப்ரடிஸ், ஒன்று டைக்ரிஸ். இது வந்து 11th புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சிந்து சமவெளி அப்படிங்கிறது வந்து 3300 1900 வரைக்கும் வந்து சிந்து சமவெளி அப்படின்னாலே 3300, 1900. எகிப்து அப்படிங்கிறது நைல் நதியில் இருக்குது. இது 3100 to 1100. சைனா நாகரிகம் அப்படிங்கிறது வந்து 2 ஆறு வந்து அதில் பாயும். ஒன்று மஞ்சள் ஆறு, இன்னொன்று ஹுவாங்கோ ஆறு. 1700 to 1122. ஸோ இது வந்து 6th புக்லேயே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மெசபடோமியாங்கிறது ஈரான், ஈராக்கில் இருக்கக்கூடிய சிரியா, துருக்கி அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய நாகரிகம். 3500 to 2000. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வந்து 3300 to 1900. எகிப்துங்கிறது 3100 to 1100. சைனா நாகரிகம் வந்து மஞ்சள் ஆறு, ஹாங்கோ ஆறு. இப்போது கார்பன் 14 அந்த மெத்தடில் தான் வந்து, அல்லது டென்ட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஏஜ் இருக்கும் தெரியுமா. இப்போ ஒரு மரத்தை வந்து இப்படி கட் பண்ணுறாங்கன்னா அந்த கார்பன் 14 அந்த மெத்தட் வச்சு தான் ஏஜ் வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் பிசிஇ, அதாவது முன்னாடி உள்ள காலத்தில் இதை எப்படி சொன்னாங்க அப்படின்னா 3250 2750 வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடந்திருக்கு. இது ஒரு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னவர் வந்து ஜான் மார்ஷல் அவங்க. இப்போ முன்னாடி பாருங்கள், நம்ம பார்த்த அந்த தான் 3 கேட்டகரியாக இருக்குது. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 1700, இங்கே 1700 இருக்கா. ஸோ அது வரைக்கும் ஆரம்பம், முதிர்வு, பிந்தைய நிலை அப்படின்னு இருக்கும். இல்லை ஆரம்பம் அப்படிங்கிறது 3000 2600. இங்கே என்ன இருக்குன்னா ஆம்ரி அப்படின்ற ஒரு கோட்டிஜி, இது வந்து கிராம முறைப்படி வாழ்ந்திருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறமா நகர முறைப்படி வாழ்ந்திருப்பாங்க 2600 to 1900. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ வந்து அதில் வரும் 2600 1900. பிந்தைய நிலை வந்து 1900 1700. லோத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது குஜராத்தில் இருக்குன்னு தெரியும். இப்படி தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஆரம்பிக்குது. இந்த மெகர்கர் அப்படிங்கிறது வந்து எங்கே அப்படின்னா, இது வந்து பழமையான ஊர். எங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முன்னோடி அப்படின்னாலே மெகர்கர் தான். போலன் அப்படின்ற ஆற்று சமவெளி பலுச்சிஸ்தானில் இருக்குது. இது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வடமேற்கில் போலன் அப்படின்ற ஆட்சி பகுதி பக்கத்தில் தான் இந்த மெகர்கர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதோட பரப்பளவு 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்புறம் வந்து இதுதான் முக்கியமான ஒன் வேர்டாக கேட்பாங்க. ஈஸ்ட், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு போட்டுக்கோங்க. இதில் வந்து நார்த்து பகுதி அப்படின்னா ஷார்டுகை. ஸோ நார்த் இண்டியன்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒன்று அந்த இமயமலையை சார்ந்து தான் இருக்காங்க, ஷார்டுகை. ஸோ சார்ந்து, அப்போது ஷார்டுகை அப்படிங்கிறது இங்கே வரும். ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிழக்குனாலே வந்து கீர், ஆலம்கீர்பூர் அப்படிங்கிறது. வெஸ்ட்டில் வந்து என்னென்னா சுட்கா ஜெண்டோர் வந்து வெஸ்ட்டு. அப்புறம் வந்து டைமதாபாத் அப்படிங்கிறது தான் வந்து சவுத்து. இது எங்கே இருக்குன்னா நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கும். இது ஆலம்கீர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும். இந்த சட்கா ஜெண்டோர் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏரியா. இப்போது புக்கில் வந்து அதை தான் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானில் மேற்கு பாகிஸ்தான் சட்கா ஜெண்டோர், தெற்கு மகாராஷ்டிரா டைமாபோர் அப்படிங்கிற டைமதாபாத்னு வரும். கிழக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் ஆலம்கீர்பூர், வடக்கில் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஷார்டுகை. அப்புறம் இப்போ 4 பேர் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 26 யார் வராருன்னா சார்லஸ் மேசன், 31 அலெக்சாண்டர் பர்னர் அப்படின்றவங்க. இவங்க சார்லஸ் மேசன் வந்தது வந்து ஹரப்பாக்கு வருகை தந்திருப்பாங்க. புக்கில் பார்க்கும்போது யார் எப்போ வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இது வந்து நோட்ஸ் மாதிரி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. 1826 சார்லஸ் மேசன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹரப்பாக்கு வந்திருப்பார். 31 அலெக்சாண்டர் பர்னர் அப்படின்றவங்க ஆம்ரிக்கு வருகை தந்திருப்பாங்க. 53, 56, 75 இந்த 3 பீரியட்லேயும் அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்து ஹரப்பாவில் ஆய்வு செஞ்சுருப்பாங்க. ஸோ அலெக்சாண்டர் பர்னர் அப்படின்னாலே வந்து அலெக்சாண்டர் ஆம்ரி, சார்லஸ் மேசன் ஹரப்பா,
அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்து ஹரப்பாவில் ஆய்வு செஞ்சுருப்பாங்க. 61 இந்திய தொல்லியல் துறையுடைய தலைவர் வந்து யாருன்னா இவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான். இது பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது எங்கே இருக்கும், இந்த அகழ்வாராய்ச்சி நடத்துகிற அந்த தொல்லியல் எங்கே இருக்கும்னா டெல்லியில் இருக்கும். இவர் நிறைய ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருப்பார். எக்ஸாம்பிள் சிட்டாடல், முத்திரை, செங்கல். 56 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாகூர் முல்தானுக்கு வந்து பாதை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த கல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரயில் பாதையில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ 920 வந்து இந்த ஐவிசி வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சர் ஜான் மார்ஷல் அவர் தான் வந்து கொண்டுட்டு வந்திருப்பார். அப்போது தொல்லியல் துறையோட தலைவராக இருந்து பல ஆராய்ச்சிகளை நடத்தினவரும் சர் ஜான் மார்ஷல் தான். ஸோ ஆரம்ப கட்டத்தில் வரும்போது மேசன், இப்போ வந்து கொத்தனார் வந்து மேசன் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொத்தனார் கல்லை வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா மார்ஷல் தான் வந்து அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வராரு. மார்ஷல் பெரிய அளவில் ஐவிசியை வெளிக்கொணர்ந்தவர், தொல்லியல் துறையோட தலைவர். 40 அப்படின்னாலே ஆரம் வீலர், அவர் வந்து ஏன்னா மார்டிமர் வீலர், இவரும் அகழ்வாராய்ச்சி செஞ்சுருப்பாங்க. இப்போ வந்து ஹரப்பா அப்படின்னா என்ன, மொஹஞ்சதாரோ அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஹரப்பாவை கண்டுபிடிச்சது வந்து இது எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க மேட்ச் ஷீட்டில். தயாராம் சகானி 1921 ஹரப்பாவை கண்டுபிடிச்சது தயாராம் சகானி. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது ஆர்டி பானர்ஜி, ஆர்ஜே பாலாஜி மொஹோ அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு மொஹஞ்சதாரோனா ஆர்டி பானர்ஜி. அதாவது மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறதுக்கு வந்து இடுகாட்டு மேடு, இங்கிலீஷில் மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பா அப்படின்னா வந்து புதஞ்சு கிடக்கிற ஒரு நகரம், கேட்வே சிட்டி. எங்கே இருக்குது, அப்போ வந்து பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து தானே இருந்தது. அப்போ மேற்கு பஞ்சாப். இந்த மொஹஞ்சதாரோ எக்ஸாக்டாக எங்கே இருந்ததுன்னா அதுவும் பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இருந்தது. இது ரெண்டுமே பாகிஸ்தான் தான். அப்போது ஹரப்பா வந்து மேற்கு பஞ்சாப் ராவி நதிக்கரையில் இருக்குது. 1921 மொஹஞ்சதாரோ வந்து சிந்து மாகாணம் பாகிஸ்தான். ஆர்டி பானர்ஜி அவங்க தான். அப்புறம் விடுதலைக்கு பின்னாடி கண்டுபிடிச்சது, அதாவது 1947க்கு அப்புறம் என்னென்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ 21 தயாராம் சகானி ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி, சிந்து மாகாணம் பாகிஸ்தான், இடுகாட்டு மேடுன்றாங்க. அப்புறம் வந்து விடுதலைக்கு பின்னாடி கண்டுபிடிச்சது லோத்தல் குஜராத் அப்படின்றது 1957 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ யாருன்னா எஸ்ஆர் ராவ் அவர்கள். அது குஜராத்னாலே துறைமுக நகரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். எங்கே, சபர்மதி ஆற்றங்கரை. காளிபங்கன் ராஜஸ்தான், அவர் வந்து பிபி லால். ஸோ ராஜா அப்போ ரெண்டுமே துணை எழுத்து போட்டிருக்கு. பிபி லால் இவங்க வந்து காகர் நதிக்கரையில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. உழுத வயல்கள் எல்லாமே அங்கே கடைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பனவாலி அப்படிங்கிறது ஆர்எஸ் பிஸ்து ராஜஸ்தான். பனவாலி, காளிபங்கன் எல்லாமே வந்து ராஜஸ்தான் தான். டோலவிடா அப்படிங்கிறது ஜேபி ஜோஷி பிஸ்து குஜராத்தில் இருக்கும். ஹஜா பறவை அது வந்து என்னென்னா மயிலுக்கு பேர் ஹஜா பறவை. சர்கோட்டா குஜராத், யார், ஜேபி கோஷி 1972. ராக்கி ஹர்கிங்கிறது ஹரியானா. ஷாங்குதோராங்கிறது பாகிஸ்தான் சிந்து. ரோபார் அப்படிங்கிறது பஞ்சாப். ஸோ ஃபஸ்ட்டு தயாராம் சகானி அப்படின்னா 21, மொஹஞ்சதாரோ அப்படின்றது ஆர்டி பானர்ஜி, லோத்தல் எஸ்ஆர் ராவ் 57, காளிபங்கன் கண்டுபிடிச்ச ராஜஸ்தானில் பிபி லால், பனவாலி அப்படிங்கிறது ஆர்எஸ் பிஸ்து அதுவும் ராஜஸ்தான் தான், வருஷம் 74. டோலவிரா அப்படிங்கிறது கோஷி மற்றும் பிஸ்து குஜராத் 67, சர்கோட்டாங்கிறது குஜராத் ஜேபி கோஷி, ராக்கி ஹர்கி ஹரியானா, ஷாங்குதோரா அப்படிங்கிறது பாகிஸ்தான் சிந்துல இருக்குது, ரோபார் அப்படிங்கிறது பஞ்சாபில் இருக்குது. இந்த ஹரப்பா மெத்தட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிட்டாடல், அதாவது மேற்கு கிழக்கு. மேற்கு அப்படிங்கும்போது மேல் மக்கள் இருப்பாங்க, கிழக்குங்கிறது கீழ் மக்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து ராஜாக்கள் இருப்பாங்க, அங்கே வந்து ஒரு கோட்டை மாதிரி இருக்கும், இது வந்து குழி மாதிரி இருக்கும். அப்புறம் சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு சார்ந்து இது எல்லாமே இருக்கும். 2 அடுக்கு வீடு. இப்போ இருக்கிற அந்த சிட்டி லைஃப் தான் வந்து ஹரப்பாவில் அப்பயும் இருந்திருக்கும். ஒரு கழிவுநீருக்கு வந்து அந்த பைப்லைன்லாம் கொடுத்துருப்பாங்க. பெருங்குளம் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டறியப்பட்டது தான். ஸோ
மோப்பே அப்படி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் கண்டறியப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், செவ்வக வடிவத்தில் இருக்கும். ஸோ அகலம் வந்து 23, அடி வந்து 8 அடிக்கு 39 அடி நீளம். ஸோ பாயிண்டில் கொடுத்துருக்காங்க 8 அடி, மொத்தம் ஓவராலாக 8 அடி தோண்டிட்டு 23 அடி வந்து அகலம், 39 அடி நீளம். அவங்களுக்கு வந்து என்ன தெரியாது, ஹரப்பா மக்களுக்கு வந்து இரும்பு குதிரை பற்றி தெரியவே தெரியாது. மற்ற எல்லா அனிமல்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பன்னி, ஒட்டகம், யானை, எருமை எல்லாமே தெரியும். தானிய கிடங்குகள் ஹரப்பாவில் 6 இடங்கள் வந்து கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் ராக்கி ஹர்கி, இது வந்து ஹரியானா சொன்னோமா, எங்கே இருக்குன்னா அங்கே வந்து ஹரியானாவில் இருக்குது. அங்கே மெயின் வந்து கோதுமை, பார்லி. அப்புறம் மொஹஞ்சதாரோவில் வந்து பெருங்குளம் பார்த்தோம், இன்னொன்று பெருங்கூட்டரங்கு ஒன்று நடத்தியிருப்பாங்க. அது வந்து மெகா தேட்டர் அப்படின்னு. அதில் 20 தூண் இருக்கும். ஸோ ஒரு தேட்டரில் எப்படி இருக்குமோ அது மாதிரி 4 ரோஸ் வரிசைகள் கொண்டதாக இருக்கும். அங்கே நாட்டிய மங்கை, பசுபதி யோகி சிலை எல்லாமே மொஹஞ்சதாரோவில் இருக்கும். அப்புறம் டோலவிரா நீர்த்தேக்கங்கள், பாறை விட்டு சிற்பம். டோலவிரா நீர்த்தேக்கங்கள், ஓகேங்களா. லோத்தல் அப்படின்னா அது வந்து குஜராத், சபர்மதி ஆற்றங்கரையில். அங்கே வந்து அரிசி, சின்னம், உடைகள் இருக்கும். அப்புறம் வந்து கேத்ரி, ராஜஸ்தான். அங்கே வந்து ராஜஸ்தானில் செம்பு, தாமிரம் உற்பத்தி செய்த இடம் எல்லாமே இருக்கும். அப்புறம் லிங்கம், யோனி சிலை வந்து ஹரப்பாவில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் தேரி காடுகள் இடைக்கற்காலத்தை சார்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தெரு வந்து நேராக இது பாருங்கள், வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, ஓகேங்களா. ஈஸ்ட்டு அப்படின்னா வெஸ்ட்டு, நார்த்து சவுத்து அந்த மாதிரி தான். ஸோ வடக்கு தெற்காக, வடக்கு மேலேருந்து தானே இருக்குது நார்த்து, வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இப்படி தான் வந்து இருக்குது. நம்ம சன்னு இங்கே ஆரம்பிக்குதுன்னா சன்லேருந்து தான் போவோம், அப்போ கிழக்கு மேற்கு. அப்புறம் மேலேருந்து வருவோம் வடக்கு தெற்கு, இந்த டைரெக்ஷன். ஏன்னா ஆப்ஷனில் தெற்கு வடக்கு மேற்கு கிழக்குன்னு கூட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று செங்கோண ஷேப்பில் தான் வந்து வெட்டி கொள்கிற மாதிரி இருக்கும். பாத்ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, அரண்மனை இருந்திருக்கு. இது வந்து சிறப்பான கட்டிடக்கலை. இது பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோவில் 20 தூண் 4 வரிசைகள் இருக்குன்னு. காளிபங்கனில் வளையல் தொழிலகம், உழுத நிலம், ஒட்டக எலும்பு எல்லாமே இருக்கும். பொருளாதாரம்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை மற்றும் வணிகம், கோதுமை, திணை, பார்லி வகைகள், அப்புறம் வந்து அவரை, பருத்தி சாகுபடி, சிந்தன், பருத்தி இதெல்லாமே வந்து லோத்தலில் காணப்படுது. அப்புறம் வந்து 2 டைம் பயிரிடுவாங்க. நவம்பரில் விதைச்சி அறுவடை செய்வாங்க. நீர்ப்பாசனம் வந்து 6 கிணறுகள்லேருந்து கால்வாய் மூலமாக போகுது. கால்நடை எல்லாமே வந்து மேய்ச்சிருக்காங்க. மாடை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா செபுன்னு சொல்லுவாங்க. முக்கிய உலோகம் வந்து வெண்கலம் தான். அவங்க பயன்படுத்தின உலோகம் வந்து வெண்கலம். இறைச்சி மீன் வந்து உபயோகப்படுத்தியிருப்பாங்க. எடைக்கற்கள் வந்து 1:2:4:8 அப்படியே 2 மடங்கு அளவுக்குள்ள வந்து இருக்கும். பண்டமாற்று முறை இருந்திருக்கு. படிக்கற்கள், கார்னிலியன் சொல்லக்கூடிய படிக்கற்களும் வந்து இருந்திருக்கு. அப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த படிக்கல்லோட எடை பார்த்திங்கன்னா ஒரு எடைக்கல் வந்து 13.63 கிராம். அதோட நீளம் வந்து 1.75 சென்டிமீட்டர். தந்தத்தில் உள்ள அளவுகோலும் மிகச்சிறிய அளவுகோலும் வந்துருக்கும். மில்லி மீட்டரில் பார்க்கும்போது 17.04, இது வந்து 17.50, இது 1.75 சென்டிமீட்டர், 13.63 கிராம். கப்பல் மூலமாக சபர்மதி, லோத்தல், ஸோ ஓமன், கந்தார், சிரியா போன்ற இடங்களுக்கு, ஈரான், ஈராக் இது எல்லாமே இருக்கும். மெசபடோமியா, சுமேரியா நாகரிகங்களோடு வணிக தொடர்பு வந்து கொண்டிருப்பாங்க. ஓமன்லேயும் இவங்க கண்டுபிடிச்ச ஜாடி வந்து கிடச்சிருக்கு. சுமேரியா நாகரிகத்தில் இருந்த ஒரு அரசர் நாரம்சின் தனது குறிப்பில் மெலுக்கா பகுதியிலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பிடுறாங்க. ஸோ சுமேரியா நாகரிகத்தில் இருந்த ஒரு அரசர் வந்து யார், நாரம்சின். அவர் வந்து அவங்களுடைய குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெலுக்கா அப்படின்ற பகுதியிலிருந்து அணிகலன் வாங்கியிருக்கோம். மெயின் வந்து யூனிஃபார்ம் கல்வெட்டு இருக்கும். ஏற்றுமதி செம்பு, தங்கம், அணிகலன், கார்னிலியன் மணிகள், பருத்தி, நிக்கல் இது எல்லாத்தையும் வந்து ஏற்றுமதி பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ண உலோகங்கள் பாருங்கள். ஸோ இதுவும் வந்து பொறுத்துகளை கேட்பாங்க. முக்கியமான பாயிண்ட்டு, பொறுத்துகளை கேட்கக்கூடிய பாயிண்ட்டு. செம்பு அப்படிங்கிறது வந்து தாமிரம், வெண்கலம், பிரான்ஸு. ரோரி செட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான். படிக கற்கள்.
பயன்படுத்தி கத்தி, அம்பு போன்றவை, அம்பு, ஈட்டி போன்றவை வந்து செம்பு. கூர்மையான பொருட்களும் தயாரிச்சிருப்பாங்க, ஊசி, உளி, தூண்டில், தராசு அந்த மாதிரி. கார்னிலியன் அப்படின்னாலே அந்த படிக்கல் தானே, அது வந்து லோத்தலில் இருக்கும். சங்கு, இதுதான் வந்து பொறுத்துகளை உள்ள பாயிண்ட்டு. ஸோ சங்கு வந்து நம்ம நாகேஸ்வர் பால்கோட்டு, அந்த பாம்புக்கு வந்து சங்கு ஊதுவாங்களா, ஸோ நாகேஸ்வர் பாலக்கோட்டு. வைடூரியம், வைரத்தை பார்த்தா ஷாக் ஆயிடுவோம், ஷார்டுகை. அப்புறம் வந்து ஸ்டீடைட் அப்படிங்கிறது ஒரு நுரைக்கல், அது தெற்கு ராஜஸ்தானில் இருக்கும். செம்பு தாமிரம் அப்படிங்கிறது கேட்ரி மற்றும் சுரங்கம் ராஜஸ்தான்லேயும் இருக்கும். உடைகள்னு பார்த்திங்கன்னா பருத்தி, கம்பளி, பட்டு ஆடை. அணிகலன்கள் வந்து கல் உலோகங்கள், செம்பு, கார்னிலியன் மற்றும் தங்கம். அப்புறம் வந்து பூவேலை, மேலாடை, மதகுரு சிலை, இந்த மாதிரி ஒரு சிலையும் வந்து வச்சுருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அவங்க கழுத்தில் வந்து நல்லா ஒரு அணிகலன் போட்டிருப்பாங்க, வளையல், மோதிரம் எல்லாமே வந்து இருக்கும். நாட்டியமங்க சிலையும் இருக்கும். கார்னிலியன் அப்படின்னாலே சிவப்பு மணிக்கல் தான், அது வந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. அரசியல் முறைன்னு பார்த்தா இது ஒரு நகரம், சிட்டி லைஃப்பில் தான் வாழ்ந்திருக்காங்க. வணிக குழு இருந்திருக்கு, முத்திரை, எடைக்கற்கள், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். பொழுதுபோக்கு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதாவது கலை, ஹரப்பா மொஹஞ்சதாரோ கல் சிற்பம், செம்பு, நடனமாடும் பெண், ஸ்ட்ரீடைட் அப்படிங்கிற மதகுரு சிலை, சுடுமண் பாண்டங்கள், பொம்மை, கிளுகிழுப்பு, இந்த மாதிரி நிறையா நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயுமே செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் முத்திரைன்னு பார்த்தோன்னா ஒரு ஹரப்பாவில் தான் வந்து மதயோகி சிலை வந்து இருக்கும், 3 முகத்தில் இருக்கும். அவங்களுடைய கடவுள் வந்து யாருன்னா பசுபதி. அப்புறம் வந்து ஆலமரம், மரத்தை வணங்குறது வந்து ஆலமரம். வலது பக்கம் யானை, புலி, இடது பக்கம் காண்டாமிருகம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது அந்த சிலையில் உள்ளதை சொல்லியிருக்காங்க. ஸோ நடனமாது சிலை வந்து மொஹஞ்சதாரோ, மகாயோகி, மதயோகின்னு புக்கில் இருக்கும். மதயோகி சிலை வந்து ஹரப்பாவில் இருக்குது. நடனமாதும் சிலை, ஸோ ஒரு மங்கை நடனமாடுறாங்கன்னா அவங்க முகத்தை தான் பார்ப்போம். ஸோ மொஹஞ்சதாரோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு வெண்கல சிலை, பெண் மங்கை அப்படின்றனால அது ஒரு பெண் வடிவ சிலை தான். அதனால் தேவதாசி முறை வந்து இருந்திருக்கலாம். அப்போ வந்து தேவதாசி முறைனா கோயிலே இருந்து சாமியை வழிபடுறவங்க. ஜான் மார்ஷல் அப்படிங்கிறது வந்து குறிப்பு மூலம் அறியப்படுகிறது. ஐவிசி நகர நாகரிகம் என சுட்டி காட்டியதில் பெரும்பங்கு கொண்டவர் ஜான் மார்ஷல். அவர் தான் வந்து நகர நாகரிகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது யார், சார்லஸ் மேசன். அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து ஜான் மார்ஷல். இதில் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன், 20 தான் ஐவிசியை கொண்டுட்டு வந்தது சர் ஜான் மார்ஷல். அப்புறம் வந்து சுண்ணாம்பு கலை, ஸ்டீடைட் மொஹஞ்சதாரோ, மதகுரு சிலை, நகரம், மார்பளவு சிலை, தலைப்பட்டை, இது எல்லாமே வந்து மொஹஞ்சதாரோவில் தான் வந்து இருக்குது. மேலங்கி, பூவேலை. பிற முத்திரைகள்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு என்னென்ன முத்திரை இருக்குது, காளை, எருமை, புலி, ஆடு, யானை, காண்டாமிருகம், இது சொத்து மதிப்பாகவும் வந்து இருந்திருக்கலாம். பானை அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு, சிவப்பு, வரைகலை, மனிதன், தாவரம், விலங்குகள், இந்த மாதிரி பானையும் வந்து இருக்கும். சுடுமண் சிற்பங்கள், சுடுமண் அப்படின்னாலே வந்து அது வந்து டெரக்கோட்டா தான். சுடுமண்ணாலே அது வந்து டெரக்கோட்டா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், குரங்கு, ஆண், பெண் உருவம், ஆடு, அணில், மாட்டு, இது மாதிரி நிறைய அனிமல்ஸையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பகடக்காய்கள் சூதாட்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எழுத்து முறை வந்து எப்படி இருந்துச்சுன்னா பிக்டோகிராஃப்னு சொல்லக்கூடிய சித்திர எழுத்து முறை. களிமண் பலகை மீது அந்த 26 குறியீடு எல்லாமே வந்து இருக்கும், மீன் குறியீடும் இருக்கும். இது வந்து 1 வேர்ட் கொஸ்டின், வலமிருந்து இடமாக. ஓகேவா, ஸோ பௌஸ்ட்ரா பேடன் முறை, அந்த மெத்தடில் வந்து வலமிருந்து இடமாக சுமேரியாவில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. தமிழ் பிராமி தொடர்பு இருக்கலாம். அஸ்கோ பார்போலோ, இது என்னன்னு தெரியல. ஐராவரம் மகாதேவன், அது கண்டுபிடிச்சது வந்து ஐராவரம் மகாதேவன். இதுவும் வந்து 11th புக்கில் வந்து இருக்கும். அப்புறம் அவங்களுடைய சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து லிங்க வழிபாடு, லிங்கத்தை வச்சு அந்த மரம் வந்து அரச மரம் சொன்னாலுமா, ஆண் கடவுள் வந்து பசுபதி சிலை, பெண் கடவுள் வந்து தாய் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுள் அப்படின்னு பொதுவாக கேட்டாங்கன்னா தாய் கடவுள் ஆப்ஷனை பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஒன்று வந்து பசுபதி, இன்னொன்று வந்து தாய் கடவுள், இல்லைன்னா பெண் கடவுள். நீர் வழிபாடு அப்படிங்கிறது ஆறு, ஏரி. மர வழிபாடு அரச மரம். விலங்குகள் வழிபாடு பறவை, பாம்பு. அப்புறம் அந்த ஆவிகள் மீதும் நம்பிக்கை இருந்திருக்கு. மூத்தோர் வழிபாடு கண்டிப்பாக இருந்திருக்கு. ஸோ இவங்களுடைய மெயின் வந்து பாருங்கள், இறந்தவங்களை வந்து புதைச்சிருக்காங்க.
அதுதான் வந்து மொஹஞ்சதாரோவில் எரித்த எலும்புகளை புதைத்தல். இதெல்லாம் பேராகிராஃபாக இருக்கும், நம்ம ஷார்ட்டாக நோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. கல்லறை வந்து எப்படி இருக்குன்னா வட்ட மற்றும் செவ்வக கல்லறை வந்து இருக்கும். மொஹஞ்சதாரோவில் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இறந்தவங்களை புதைக்கிறதும் எரித்த எலும்புகளை புதைக்கிறதும் வந்து இருந்திருக்கும். சர்கோட்டா அப்படிங்கிறது வந்து முதுமக்கள் தாலி, அவங்கள வச்சும் பானை புதைப்பு வந்து பண்ணியிருப்பாங்க சர்கோட்டாவில். டோலவிராவில் வந்து பெருங்கற்களை வந்து அடுக்கி வச்சு செஞ்சுருப்பாங்க. லோத்தலில் வந்து 2 மெத்தடுமே இருக்கும். ஹரப்பாவில் வந்து கிழக்கு மேற்கு புதைத்தல். ஸோ இந்த 3 பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது வந்து புதைக்கவும் செய்வாங்க, அந்த எரிஞ்ச எலும்பை வந்து அதையும் புதைப்பாங்க. ஹரப்பாவில் என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கு மேற்காக வந்து புதைப்பாங்க. லோத்தலில் வந்து 2 டைம் புதைப்பாங்க. நாகரிகத்துடைய வீழ்ச்சி வந்து பாருங்கள், யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. பக்கத்து ஊரோ அல்லது அந்நியரோ யாரோ வந்து படையெடுப்பினால சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம வீலர் சொல்லியிருக்காரு. வெள்ளப்பெருக்கு காரணமாக தான் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு ஐவிசியை கண்டுபிடிச்ச நம்ம ஜான் மார்ஷல் மற்றும் எஸ்ஆர் ராவ் சொல்லியிருக்காங்க. காடுகள் சுற்றுச்சூழல் இதனால் அழிஞ்சிச்சு அப்படின்னு ஸ்டெயின் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெயின் அப்படின்ற பேரை பார்த்திங்கன்னா என்னது, ஸ்டெயின் காடுகளுக்குள்ள சுற்றுச்சூழலில் போய் ஸ்டெயின் பண்ணக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் தொற்று அப்படிங்கிறது கென்னடி, நிலநடுக்கம் அப்படிங்கிறது மார்ஷல். ஸோ அந்நியர் படையெடுப்புன்னு சொன்னது வீலர், வெள்ளப்பெருக்குன்னு சொன்னது ஜான் மார்ஷல்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர் ராவும் சொல்லியிருக்காங்க. காடுகள் அழிப்பு சுற்றுச்சூழல் வந்து ஸ்டெயின் அப்படின்றவங்களும், நோய் தொற்று அப்படிங்கிறது கென்னடி அவங்களும், நிலநடுக்கம் அப்படிங்கிறது மார்ஷல் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான். இது ஒரு டைம் சர்கோட்டாவில் தான் வந்து முதுமக்கள் தாலியை வச்சு புதைச்சிருக்காங்க. காளிபங்கனில் வந்து அந்த ஷேப் வட்டம் செவ்வகம் அந்த மாதிரியான கல்லறை வந்து இருந்திருக்கும். ஸோ இதுதான் சிந்து சமவெளி நாகரிகம். அப்புறம் கக்கார் 6 திசை மாற்றத்தினால வந்து பேர்க்கலாம் அப்படின்னு ஜிஎஃப் ஹேர்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஜிஎஃப் கோல்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீலர் சொன்னது வந்து அந்நியர் படையெடுப்பு. இப்போ அந்நியர்கள் வந்தாங்க அப்படின்னா வீழ்ச்சி அடைவாங்க. ஸோ வீழ்ச்சி வீலர். வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஜான் மார்ஷல், எஸ்ஆர் ராவ். காடுகள் அழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ஸ்டெயின் பண்ணக்கூடாது. நோய் தொற்று அப்படின்னா கென்னடி. ஸோ கண்ணாடியை பார்த்தா நோய் தொற்று வந்துடும், அது மூலமாகவும் அவங்க அழிஞ்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்து மார்ஷல், சர் ஜான் மார்ஷல். கடைசியாக கக்கார் 6 தான் அப்படின்னு சொன்னது கோல். இப்போ 6ல் எய்ம் பண்ணி கோல் போடணும். ஸோ கோல்ஸ். அப்புறம் முக்கியமாக இது வந்து 6th புக்கில் இருக்கும். கிசே பிரமிடு அது யாருக்காகனா குஃபு மன்னன் கட்டியிருப்பார். ஜிகாட் அப்படின்ற நம்மு மன்னன் வந்து சந்திர கடவுளுக்கான ஒரு கோயிலை மெசபடோமியாவில் கட்டியிருப்பார் ஜிகாட். அபு சிம்பல் ரெண்டுமே வந்து 2ஆக இருக்குது. ஸோ இரட்டை கிழவி, 2ஆம் ராம்சே எகிப்தில். ஸோ இவ்வளோ தான் ஷார்ட் நோட்ஸ் தான் வந்து இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆயிரும். இதில் வந்து எக்ஸாமில் கேட்ட பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இதில் நோட் பண்ணியிருக்கோம். இது வந்து குரூப் 2ல் கேட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து லோத்தல், காளிபங்கன். லோத்தல்னா எஸ்ஆர் ராவ், காளிபங்கன் லால், காளியை பார்த்தா ஜாலியாக இருக்கும், லால். அப்புறம் பனவாலி பிஸ்து, பணம் அப்படின்றத வந்து கோல்டு பிஸ்கெட்டு அப்படி ஞாபகம் வச்சு பனவாலி பிஸ்துன்னு வச்சுக்கோங்க. டோலவிரா வந்து கோஷி மற்றும் பிஸ்து. சர்கோட்டா குஜராத், அதுவும் ஜேபி கோஷி தான். ராக்கி கர்கி ஹரியானா. ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது. இது மேட்ச் ஷீட்டில் கேட்டிருக்காங்க. அப்புறம் இது மேற்கு பாகிஸ்தான் சட்கா ஜெண்டோர், தெற்கு டைமதாபாத், கிழக்கு ஆலம்கீர்பூர், வடக்கு ஷார்டுகே. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் 5 months இருக்குது. நம்ம எக்ஸாம்குள்ளக்க போர்ஷனை முடித்து நல்லபடியாக படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.